ஹே ஆல், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான தக்காளி ரசம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சீரகம், குருமிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகு போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த இடிக்கிற கல்லில் இருந்தால் நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொறன்னு வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு தேவையில்லை, இந்த மாதிரி அரைச்சா போதும். அடுத்து நமக்கு தேவையான பொருட்கள் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 2 பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம். இதையும் நம்ம ஒரு அடி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து கூட அரைக்கலாம், ஆனால் தனித்தனியாக அரைக்கும்போது தான் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால தான் நான் தனித்தனியாக அரைக்கிறேன். நீங்கள் வேணால் சேர்த்தே அரைச்சிக்கலாம். இந்த இடிக்கிற கல் இருந்தால் நீங்கள் அதில் கூட வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு அடி நல்லா அடித்து எடுத்துக்குங்க. இந்த மாதிரி இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சீரகம், குருமிளகும், பூண்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து நமக்கு தேவையானது தக்காளிங்க. நல்லா 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்குங்க. உங்களால் கையிலே நசுக்கி இது பண்ண முடியும்னா நீங்கள் அதே பண்ணிக்கோங்க. எனக்கு அது வராதுங்கிறனால என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, நியூ மேரிட் கேர்ள்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான். ஒரு அடி மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதை நல்லா எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க. கையில் நசுக்கிறதுக்கு வராதில்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் இது பண்ணுறேன். இப்படி பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து அதில் போட்டுக்குங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லைங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். உங்கள்கிட்ட இருந்தால் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா எடுத்து அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம முன்னாடியே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சுட்டு அதை நல்லா நம்ம கையால் கரைச்சிட்டு அதை நல்லா வடிகட்டி அந்த புளித்தண்ணியை எடுத்து நம்ம அந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதில் நம்ம ஊற்றணும். நல்லா வடிகட்டி ஊற்றிடுங்க. நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறனால என்னால் சரியாக வடிகட்ட முடியல. நீங்கள் நல்லா வடிகட்டிக்குங்க. நல்லா ஃபுல்லாக அந்த புளித்தண்ணியை அதை நல்லா வடிகட்டி ஊற்றிக்குங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோங்க. தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு வடை சட்டி எடுத்துகிட்டு நல்லா வடை சட்டி காஞ்சதும் அதில் எண்ணெய் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் ஊற்றிட்டு கடுகு, 2 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம்லங்க பச்சை மிளகா, பூண்டு அதையும் போட்டுக்குங்க. அதையும் போட்டுட்டு அப்புறம் அரைச்சி வச்ச குருமிளகு, சீரகத்தையும் நல்லா போட்டு அதை நல்லா வதக்கிக்குங்க. இதை வதக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு ரசத்தோட நல்ல ஸ்மெல் வருங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்குங்க. கொஞ்சம், ரொம்ப போட்டுறாதீங்க, அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக காயப்பொடி நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த அளவு. அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்க தக்காளி புளி தண்ணியை இப்போ நம்ம இதில் ஊற்றணும். நல்லா ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. தேவையான அளவுங்கிறது நிறைய பேத்துக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ரசத்துக்கு நமக்கு உப்புமே எப்போவுமே ஜாஸ்திங்க. ஏன்னா தண்ணி ஊற்றுவோம், நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றுவோம்ல, உப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்குங்க. லாஸ்ட்டில் நீங்கள் இல்லைன்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசத்துக்கு தண்ணி வேணுமோ, எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி நல்லா ஊற்றிட்டு இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இந்த ரசம் நம்ம கொதிக்க விடக்கூடாதுங்க. கொதிக்க விட்டோன்னா ரசம் நல்லா இருக்காது. எப்போவுமே நல்லா நுர தள்ளி வரும் பாருங்கள். நல்லா பாருங்கள், நுர தள்ளி வருது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி நுர தள்ளி வரும்போதே நம்ம நல்லா ஸ்பூன் வச்சு, அதாவது கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுறணுங்க. கிளறி விட்டு நல்லா மறுபடியும் ஒரு கொதித்து வரக்கு ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும்.
எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம வந்து ரசத்தை கொதிக்க விடக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், கொதித்து வர ஸ்டார்ட் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. சிம்பிளான தக்காளி ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை யார் வேணால் ட்ரை பண்ணலாங்க. பேச்சுலர் பாய்ஸு, கேர்ள்ஸு, நியூ மேரிட் கேர்ள்ஸு யார் வேணால் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. 5 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.